ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 363. இங்கு உள்ள ஸ்ரீ வைஷ்ணவ கோவில்கள் ஆழ்வார்களால் போற்றப்பட்டதாகும். திருவெக்கா காஞ்சிபுரம். மூலவர் யதோத்காரி. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். வேகா சேது. புஜங்க சயனம். மேற்கே திருமுக மண்டலம். தாயார் கோமலவள்ளி நாச்சியார். தீர்த்தம் பொய்கை புஷ்கரணி. விமானம் வேதசார விமானம். பிரதக்ஷம் பிரம்மா. பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார். கணிகண்ணன். விசேஷங்கள். கணிகண்ணன் என்ற சீடனுக்காக ஊரை விட்டு புறப்பட்ட திருமலைசை ஆழ்வார் பகவானை அழைக்க பாம்பனை சுருட்டி கொண்டு புறப்பட்டு, பிறகு அவர் கிடக்கச் சொல்லி வேண்டியபோது பாம்பனை விரித்து படுத்ததால் இவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். வடமொழியில் யதோத்காரி என பெயர். மற்ற திவ்ய தேசங்களைப் போல் அல்லாமல் இங்கு பகவான் வலம் இருந்து இடமாக சயனித்து இருக்கின்றார். சத்திய விரத சேத்திரத்தில் பிரம்மா எம்பெருமான் தரிசனத்திற்காக சரஸ்வதி இல்லாமல் தனியே வேள்வி செய்ய ஆரம்பித்ததாகவும், அப்போது சரஸ்வதி வேகவதி நதியாக வந்து வேள்வியை அளிக்க ஓடி வந்ததாகவும், இந்த வெள்ளத்தை தடுக்க பெருமாள் அணை சேது என குறுக்கே சயனித்தாராம். இதனாலேயே பெருமாளுக்கு வேகா சேது என்ற பெயர் ஏற்பட்டது. வேகவதி அணை வெக்கனை வெக்கா என மருவியது. முதல் ஆழ்வார்களால் மூவரில் முதல்வரான பொய்கை ஆழ்வார் இங்கேயுள்ள பொய்கை புஷ்கரணியில் ஒரு பொற்றாமரையில் அவதரித்ததாகவும், அதனாலேயே ஆழ்வாருக்கு அந்த பெயர் ஏற்பட்டதாகவும் வரலாறு. இங்கு எழுந்தருளி இருக்கும் பிள்ளை லோகாச்சாரியார் பெரும் புகழ் பெற்றவர். இந்த சந்நிதியில் மணவாள மா முனிகள் ஓராண்டு காலம் ஸ்ரீபாஷ்ய காலட்சேபம் சாதித்தார். இங்கு விசேஷமாக உபதேச முத்திரையுடன் சுவாமி எழுந்து அருளி இருக்கின்றார். அடுத்ததாக திருக்காரகம் காஞ்சிபுரம். மூலவர் கருணாகர பெருமாள். நின்ற திருக்கோலம். தெற்கே திருமுக மண்டலம். தாயார் பத்மாமணி நாச்சியார். தீர்த்தம் அக்ராய தீர்த்தம். விமானம் வாமன விமானம். ரம்ய விமானம். பிரதக்ஷம் கார்க மகரிஷி. அடுத்ததாக திருக்கார்வானம் காஞ்சிபுரம். மூலவர் கார்வானர். நின்ற திருக்கோலம். மேற்கே திருமுக மண்டலம். தாயார் கமலவள்ளி தாமரையால். தீர்த்தம் கௌரி தடாகம். தாராதர தீர்த்தம். விமானம் புஷ்கல விமானம். பிரதக்ஷம் கௌரி பார்வதி. அடுத்ததாக திருக்கல்வனூர் காஞ்சிபுரம். மூலவர் கல்வர். நின்ற திருக்கோலம். மேற்கே திருமுக மண்டலம். தாயார் அஞ்சிலைவள்ளி நாச்சியார். தீர்த்தம் நித்திய புஷ்கரணி. விமானம் வாமன விமானம். பிரதக்ஷம் அஸ்வந்த நாராயணன். விசேஷங்கள். ஒரு காலத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் ஏற்பட சிவபெருமான் கோபம் அடைந்து பார்வதியை சபிக்க, பார்வதி சிவனடி பணிந்து சேமிக்க வேண்ட சிவன் ஆக்கியபடி ஒரு காலால் நின்று வாமனரை நோக்கி தவம் செய்து காமாட்சி என பெயர் பெற்று சிவபெருமானை மணந்ததாக ஐதீகம். சீமன் நாராயணன் காம கோஷ்டத்தில் பஞ்ச தீர்த்தத்தின் கரையில் லக்ஷ்மி பார்வதி உடன் பேசிக்கொண்டு இருந்ததை கேட்டபடியால் பார்வதி பெருமாளுக்கு கல்வன் என்ற பெயர் சூட்டினாள். அடுத்ததாக திருப்பவள வண்ணம் காஞ்சிபுரம். மூலவர் பவள வண்ணன். நின்ற திருக்கோலம். மேற்கே திருமுக மண்டலம். தாயார் பவளவள்ளி தனிக்கோவில் நாச்சியார். தீர்த்தம் சக்கர தீர்த்தம். விமானம் பிரபால விமானம். பிரதக்ஷம் அஸ்வினி தேவதை பார்வதி. விசேஷங்கள். இந்த சன்னதிகள் கங்கை கொண்டான் மண்டபத்தில் இருந்து கிழக்காகச் செல்லும் செங்கழு நீரோடை தெருவின் இடையில் வலதுபுறம் செல்லும் சாலையில் எதிராக உள்ளன. பச்சை வண்ணர் ஆதிசேஷன் மீது வீற்றிருந்த திருக்கோலத்தில் பரமபத நாதனாக எழுந்து அருளி இருக்கின்றார். பிருகு மகரிஷிக்கு பிரதக்ஷம். அடுத்ததாக திருப்பரமேஸ்வர விண்ணகரம்.
மூலவர் பரமபதநாதன் வைகுண்டநாதன் வீற்றிருந்த திருக்கோலம் மேற்கே திருமுக மண்டலம். தாயார் வைகுண்டவழி. தனிக்கோவில் நாச்சியார் தீர்த்தம் ஐரமத தீர்த்தம். விமானம் உகுந்த விமானம். பிரதக்ஷம் பல்லவராஜன். விசேஷங்கள் விமானம் 3 அடுக்காக அஷ்டாங்க விமானமாக இருக்கின்றது. கீழ் அடுக்கில் அடியில் பெருமாள் வீற்றிருந்த நிலையிலும் மத்தியில் 2வது அடுக்கில் ஸ்ரீதேவி பூதேவி உடன் ரங்கநாதன் சைன திருக்கோலத்திலும் மேல் அடுக்கில் நின்ற திருக்கோலத்திலும் இருக்கின்றார். விதர்ப்ப தேசத்தை அரசாண்ட விரோச்சனனுக்கு புத்திர சன்னதி இல்லாமல் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதரை பூஜை செய்ய அவருடைய அருளால் விஷ்ணுவின் துவார பாலர்கள் இருவரும் பல்லவன் வில்லவன் என்ற பெயரில் விஷ்ணு பக்தர்களாக பிறக்க புத்திரர்கள் புண்ணியகோடி விமானத்துக்கு வாயு மூலையில் அஸ்வமேத யாகம் செய்ய சிவன் நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ வைகுண்ட நாதனாக சேவை சாதித்தபடி வீற்றிருந்த திருக்கோலத்துடன் இன்றும் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பதாக ஐதீகம். விரஜையும் அங்கே புஷ்கரணியாக அமைந்து இருக்கின்றன. அடுத்ததாக திருப்புட்குழி காஞ்சிபுரம். மூலவர் விஜயராக பெருமாள் ஜடாயு வேண்டுதலுக்கு இணங்கி பரமபதத்தில் இருக்கும் நிலையில் வீற்றிருந்த திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் மரகதவள்ளி தாயார். தனிக்கோவில் நாச்சியார். தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம். விமானம் விஜயகோடி விமானம் வீரகோடி விமானம். பிரதட்சம் ஜடாயு. விசேஷங்கள் ராமானுஜரின் காலத்தில் யாதவ பிரகாசர் இங்குதான் சிஷ்யர்களுக்கு குறிப்பாக ராமானுஜருக்கு வேதாந்த பூர்வபட்சங்களை கற்பித்தார். வாமன புராணத்தில் இந்த தலத்தை பற்றி விசேதித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த ஸ்தலத்தில் சீதையை தேடப்போன போது ராமன் சிறிது காலம் தங்கி இருந்ததாகவும் அப்போது ஜடாயுவுக்கு தர்ப்பணம் செய்து மோட்சமளிக்க பூமியை கீறி கங்கையை ஆவாகனம் செய்து ஜடாயு தீர்த்தத்தை உண்டாக்கியதாகவும் எனவே இந்த தலத்திற்கு திருப்புல்குழி என பெயர் ஏற்பட்டதாகவும் வரலாறு. கோவிலுக்கு எதிரில் ஜடாயு சன்னதி இருக்கின்றது. மூலவர் தொடையின் மேல் ஜடாயுவை வைத்துக்கொண்டு சம்ஸ்காரம் செய்யும் நிலையில் எழுந்து அருளி இருக்கின்றார். அந்த தாபத்தை தாங்க முடியாத ஸ்ரீதேவியும் பூதேவியும் இடது வளமாக மாறி எழுந்து அருளி இருக்கின்றார்கள். நம் பிள்ளையின் சிஷ்யரான பின்பலகாரம் பெருமாள் ஜீயர் திருப்புட்குழி ஜீயர் முதலிய மகான்கள் அவதரித்த ஸ்தலம் இதுவே. இந்த ஊர் குதிரை வாகனம் உண்மையான குதிரை போலவே அசையும் உறுப்புக்கள் கொண்டன. ஸ்ரீ ராமானுஜரும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளும் பலமுறை மங்களா சாசனம் செய்த இடம். நிகமாந்த தேசிகனுக்கும் மணவாள மாமுனிக்கும் தனி சன்னதிகள் இருக்கின்றன. அடுத்ததாக திரு நின்ற ஊர் திண்ணனூர் அரக்கோணம். மூலவர் பக்த வக்ஷல பெருமாள். பத்தராவி பெருமாள் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் சூதாவள்ளி சாவித்திரி. தீர்த்தம் வருண புஷ்கரணி. விருத்தஷீர நதி. விமானம் ஸ்ரீனிவாச உத்பல விமானம். பிரதட்சம் வருணன். விசேஷங்கள் ஸ்ரீமன் நாராயணன் முன் ஒரு காலத்தில் யோக நித்திரில் இருந்தபோது திருவான மகாலட்சுமி தேவ ஸ்திரீகளுடன் பாதுகாவலராக சக்கரத்தாழ்வாரும் ஆதிசேஷனும் உடன் வர இந்த நகருக்கு எழுந்து அருளி அவள் கடாட்சத்தினால் இந்த ஊரில் எல்லா செல்வங்களும் நிரம்ப திரு நின்றவூர் என்றாயிற்று. இதுவே திண்ணனூர் என மருவியதாக சொல்வர். பக்கத்தில் ஏரி காத்த ராமர் கோவில் இருக்கின்றது. வராக பெருமாள் தோன்றியதால் வராக கஷேத்திரம் என இந்த ஸ்தலம் பாராட்டப்படுகின்றது. அடுத்ததாக திரு எவ்வூர் அரக்கோணம். திருவள்ளூர் புண்ணியாவர்த்த விசாரண்ய கஷேத்திரம். மூலவர் வீரராகவ பெருமாள் புஜங்க சயனம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் கனகவல்லி வசுமதி தனிக்கோவில் நாச்சியார். தீர்த்தம் கிருத்த நாப நாசினி புஷ்கரணி. விமானம் விஜயகோடி விமானம். பிரதட்சம் சாலிஹோத்திர முனி சதுர்முகன் சங்கரன். விசேஷங்கள் மூலவர் வீரராகவன் வலது திருக்கையை சாலிஹோத்திர முனிவரின் தலை மீது வைத்தபடியும்
நான்முகனுக்கு வேதங்களை உபதேசிக்கும் வண்ணமாக இடது திருக்கரத்தில் ஞான முத்திரையோடு எழுந்து அருளி இருக்கின்றார். அமாவாசை அன்று இந்த புஷ்கரணியில் ஸ்நானம் செய்வது மிக புண்ணியகரமானது. இது அகோபில மடம் ஜீயரின் மேற்பார்வையில் இருக்கின்றது. திருமால் சாலிகோத்திர மகரிஷிக்கு பிரதிட்சமாகி உரைதற்கரிய உள் எவ்வூல் என்று வினவியதால் இந்த தலத்திற்கு திரு எவ்வூல் என்று திருநாமம் ஆயிற்று. மது கைடவர்களை கொன்று வேதியர்களையும் தாபசர்களையும் ரட்சித்த ஸ்தலம். இருத்தாபநாச புஷ்கரணியில் தீர்த்தமாடி வீரராகவனையும் விஜயகொடி விமானத்தையும் சேவிப்பதனால் எல்லா நோய்களும் பூண்டோடு அழியும். ஆதலால் பகவானுக்கு வைத்திய வீரராகவன் என்ற திருநாமம் உண்டு. அருகில் சீனிவாச பெருமாள், ஸ்ரீ வராக சுவாமி, காக்கவூரில் ஆஞ்சநேயர் மற்றும் வடக்கு குளக்கரையில் தீர்த்த சுவாமி கோயில்கள் உள்ளன. அடுத்ததாக திருவல்லிக்கேணி பிருந்தாரண்ய கஷேத்திரம், சென்னை. மூலவர் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அர்ச்ச அவதாரமான வேங்கட கிருஷ்ணன் ருக்மிணி பிராட்டியுடன் பலராமர், சாத்தியகி, அனிருத்தன், பிரித்யுமனன் இவர்களோடு நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் பார்த்தசாரதி. மூலவர் ரங்கநாதன், மன்னாதன், புஜங்க சயனம். கிழக்கே திருமுக மண்டலம். இந்த சன்னதியிலே வராக புராணம், நரசிங்க புராணம் மூலவர் எழுந்து அருளி இருக்கின்றார்கள். தாயார் வேதவள்ளி, தனிக்கோவில் நாச்சியார். மூலவர் சீதா, லக்ஷ்மணா, பரதா, சத்ருக்கனா, அனுமாருடன் ஸ்ரீராமர் நின்ற திருக்கோலம். தெற்கே திருமுக மண்டலம். மூலவர் வரதராஜன், தேவப்பெருமாள் கருடன் மீது அமர்ந்து திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். மூலவர் தெல்லிய சிங்கர், நரசிங்கன் வீற்றிருந்த திருக்கோலம். மேற்கே திருமுக மண்டலம். வடமேற்கு பக்கம் தனி ஆண்டாள் சன்னதியும் இருக்கின்றது. தீர்த்தம் கைரவணி, சரஸ், அல்லிக்கேணி. இந்த புஷ்கரணியில் இந்திர, சோம, மீன, அக்னி, விஷ்ணு என்ற 5 தீர்த்தங்கள் சூழப்பட்டதாக ஐதீகம். விமானம் ஆனந்த விமானம், பிரணவ விமானம், புஷ்பக விமானம், சேஷ விமானம், தைக விமானம். பிரதக்ஷம் ருக்மிணி பிராட்டி, தொண்டைமான், சுமதி ராஜன், அர்ஜுனன், பிருகு மகரிஷி, மார்க்கண்டேயர், மதுமான் மகரிஷி, சப்தரோமா, அத்திரி மகரிஷி, ஜாஜலி மகரிஷி, அனிருத்தன், பிரித்யுமனன், பலராமர். விசேஷங்கள் திருவேங்கடமுடையான் சுமதி என்னும் தூண்டீர மண்டலாபதிக்கு பாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு சாரத்தியம் செய்த திருக்கோலத்துடன் சேவை சாதிக்கின்றேன் என்று வாக்களித்தபடி ஆத்திரேய மகரிஷியை கொண்டு பார்த்த சாரதியை சங்கம் வலக்கையிலும் தான முத்திரை இடக்கையிலுமாக பிரமாணப்படி அர்ச்சா விக்கிரகத்தை அமைத்து ருக்மிணி, பலராமன், சாத்தியகி, அனிருத்தன், பிரித்யுமனன் இவர்களோடு வைகாநச வீதியில் பிரதிஷ்டை செய்ததாக ஐதீகம். மூலவருக்கு 2 திருக்கரங்கள். வலது கையில் சங்கம், இடது கையில் கோல். திருப்பதியை போல் தான் வளர்த்த குல வளத்திற்கு ஏற்ப பெரிய மீசை உண்டு. திருவேங்கடநாதனே கண்ணனாக பார்த்த சாரதியாக சேவை சாதிப்பதாக கூறப்பட்டு இருக்கின்றது. வலதுபுறம் ருக்மிணி பிராட்டியும், இடதுபுறம் தம்பி சாத்தியையும், தெற்கே அண்ணா பலராமரும், வடக்கே பிள்ளை பிரித்யுமனனும் பேரன் அனிருத்தனும் எழுந்து அருளி இருக்கின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் குடும்ப சமேதராய் எழுந்து அருளி இருப்பது இந்த தலத்தில் மட்டும்தான். அழகிய அல்லி மலர்கள் நிரம்பிய குளத்தை உடைய ஊர் என்ற காரணத்தினால் திருவல்லிக்கேணி என வழங்கி வருகிறது. திருப்பதி பெருமாள் சுமதி என்ற அரசனுக்கு இந்த தலத்தில் வேங்கட கிருஷ்ணனாக சேவை சாதித்து அருளியவரால் 2வது திருப்பதி என அழைக்கின்றார்கள். புரட்டாசி சனிக்கிழமைகள் திருப்பதியைப் போல் விசேஷம் வாய்ந்தவை. கண்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து பீஷ்மர் விட்ட அம்புகளை அர்ஜுனனுக்காக ஏற்றதை காண்பிக்க இறைவனுக்கும் ஸ்ரீ பார்த்த சாரதி உற்சவர் திருமுக மண்டலத்தில் வடுக்களை காணலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருமலையைப் போலவே ஸ்ரீ வேங்கட கிருஷ்ணனுக்கும் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. இந்த கோவிலில் ஐப்பசி திருமூல நன்னாளில் நடைபெறும் கைத்தல சேவை சிறப்பு வாய்ந்தது.
திரு மலிசை ஆழ்வார் ராமானுஜர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இங்கே எழுந்தருளி இருந்து மங்களா சாசனம் செய்து இருக்கின்றார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.